விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் சீசன் 9ல கண்டஸ்டன்ஸாக இருந்த கம்ருதீன், பார்வதி 2 பேருக்குமே ரெட் கார்ட் குடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. இதில வந்துட்டு எந்த அளவுக்கு பார்வதிக்கும், கம்ருதீனுக்கும் வந்து ஹேட்ரிட்ஸ் இருக்காங்களோ, அதே அளவுக்கு சப்போர்ட்டர்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து நெறைய ஆதரவு தெரிவிச்சுட்ருக்காங்க பார்வதிக்கு. ஸோ அதில ஒரு நபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு ரெட் கார்டு வந்து ரொம்பவே அநியாயமா இருக்கு அப்படின்றத வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய சேனலுடைய டிஆர்பிக்காக நீங்க 2 போட்டியாளர்களுடைய வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்மா நிச்சயமா வந்து பதில் சொல்லும். அவங்கள கேலி செஞ்சு ரீல்கள், விமர்சனங்கள் செய்பவர்களுடைய வீடுகள்ல கூட கர்மா இதற்கு 100 மடங்கு திரும்பும். காத்திருந்து பாருங்க. எலுமிச்சைய பிழிஞ்சு உலர்த்துவது போல நீங்க அவங்கள கன்டென்ட் உருவாக்க மட்டும் பயன்படுத்திக்கிட்டீங்க. அவர்களுக்கு தகுதியான அங்கீகாரத்தையோ, மரியாதையையோ கொடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பயனற்ற பொருட்கள போல தூக்கி எறிஞ்சிட்டீங்க 2 பேரையும். இதனுடைய விளைவுகள நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிப்பீங்க. இதயமற்ற மக்களாக இருக்கீங்க. இந்த பிரச்சனைய கேலி செய்தவர்கள் வந்து நாய்களின் மகன்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, இது வந்து நன்றியற்ற உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத வந்து பார்வதி அவர்கள் அவங்களுடைய ஸ்டோரியில வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில ஸ்டோரியில போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.